இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பிஎஃப் அக்கவுண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்திருக்கிற அந்த நியூ சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த செகண்ட் சர்க்குலர் தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ வந்து இதுல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்திருக்கிற நியூ சர்க்குலர். இந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா 8/2/2024 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து 29/2/2024 அதாவது பிப்ரவரி 29 வந்து பேன் பண்ணப்படுது. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 29க்கு அப்புறமா எந்த ஒரு பேமெண்ட் டெபாசிட்டடோ இல்ல வந்து கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனோ பேடிஎம் பேமெண்ட்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் இப்போ பிஎஃப்ல இருந்து இந்த ஒரு சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின சர்க்குலர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இந்த மாதிரியான பேமெண்ட் பேங்க்லலாம் வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணி நம்மளால கிளைம் வந்து பண்ண முடியும். அப்படி கிளைம் பண்ணும்போது அந்த பேங்க்லாம் வந்து ஆக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்துட்டு பேன் பண்ணப்படுறதுனால இப்போ வந்து ஒரு நியூ சர்க்குலரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து பிப்ரவரி 29 வந்து பேன் பண்ணப்படுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல வந்துட்டு எந்த ஒரு கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனும் டெபாசிட்டட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க வந்து உங்களோட பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்துட்டு உங்களோட யூஏஎன்ல வந்து லிங்க் பண்ணினீங்க அப்படின்னா லிங்க் பண்ணி கிளைம் போட்டீங்க அப்படின்னா பிப்ரவரி 23/2024க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமையுமே ஆக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த சர்க்குலரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்துட்டு உள்ள லிங்க் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸோ அதுக்கு வந்து அப்ரூவ்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 29க்கு அப்புறம் எந்த ஒரு டெபாசிட்டோட இல்ல கிரெடிட்டட் டிரான்சாக்ஷனோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்துட்டு உள்ள லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை லிங்க் பண்ணி நீங்க வந்து கிளைம் போட்டீங்க அப்படின்னா அந்த கிளைம் பண்ண அமௌண்ட்டை வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து ஆக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ரிட்டர்ன் ஆகும். இதனால உங்களோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகலாம். இல்லைனா கிளைம் செட்டில் வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். அதனால நீங்க வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து லிங்க் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா நியூவா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கேவிசில வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 23க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமே ஆக்செப்ட் பண்ணப்படாது அப்படிங்கறத இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்லியும் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக பிப்ரவரி 23க்கு முன்னாடி வந்து ஆக்செப்ட் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேடிஎம் வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கிளைம் வந்துட்டு ஃபீல்ட் ஆஃபீஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ நீங்க வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்கை லிங்க் பண்ணி கிளைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் இவங்க ஸ்டாப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 23/2024 எல்லா விதமான கிளைமையும் ஸ்டாப் பண்றாங்க. பேடிஎம் பேமெண்ட் பேங்கை லிங்க் பண்ணி கிளைம் போட்டிருந்த கிளைம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லி இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.